விஜய் வந்து தனிப்பெரும் செல்வாக்கு பெற்ற தலைவராக இருப்பது உண்மை. ஆனால் என்ன எல்லாரும் யோசிக்கிறாங்கன்னா, ரெண்டு விஷயம் பச்சையாக சொல்லணும்னா, சமீபத்தில் கூட முதல்வர்கள் லேப்டாப்லாம் கொடுத்தாரு மாணவர்களுக்கு. ஆனால் அதெல்லாம் வாங்கிட்டு போய் அதில் டிவிகேயோடைய இது வைக்கிறதுலாம் நம்மளால் பார்க்க முடியும் சார். இந்த இளைஞர்கள் பெண்களுடைய ஓட்டு வந்து விஜய் அவர்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியமாக இருக்கும் சார்? அடுத்தடுத்து விஜயோட மூவ் எப்படி சார் இருக்க போகுது? ஸோ விஜய் இன்னுமே தனியாக இருக்காரு சார், அவரை நோக்கி எந்த கட்சிகளும் வரலையே சார். ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தருவோன்றது விக்கிரவாண்டியிலே 2 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாரு. அதனால காங்கிரசினுடைய இந்த கோரிக்கைகள் நிராகரிக்கப்பட்டால் அவங்களுக்கு வேற என்ன வழி இருக்கு? இல்ல நீங்க என்ன பண்ணாலும் கல்லானாலும் கணவன் ஃபுல்லானாலும் புருஷன்ற மாதிரி காலடியில் கொத்தடிமைகளா என்ன? தாவேக தலைவர் விஜய் அவர்களுக்கும் ராகுல் காந்திக்கும் ஏற்கனவே நல்ல ஒரு நட்பு இருக்கு. ஸோ அவங்க அதை பற்றி கன்சிடர் பண்ணுவாங்களா சார்? ராகுல் காந்தியோ பிரியங்கா காந்தியோ ஒய் நாட் இந்த ஒரு கால் எடுக்கலாமே அப்படின்ட்டு. திமுக என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரே குடும்பம் ஒரே ஆட்கள் கொள்ள அடிச்சு சாப்பிடணும், இதுல யாருக்கும் பங்கு போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இதுல எதுக்காக அவங்க எதிர்க்கிறாங்கன்றது எனக்கு புரியல. இது சங்கி குரல்ன்றாரு ஒரு எக்ஸ்-எம்பி அப்துல்லான்றவர். மாணிக்கம் தாக்கூர் காங்கிரஸ் எம்பி கேட்டாரு, உடனே சங்கி குரல்னா நீங்க சங்கிக்கிட்டே போய் கூட்டணியில் இருந்தீங்களா? உங்களுக்கு ஏதாவது யோகியதை இருக்குதா அடுத்தவனை சங்கின்னு பேசுறதுக்கு? விஜய் வந்து ப்ராக்டிக்கலா இருக்காரு, ஆனஸ்டா இருக்காரு. ஒரு ஆள் நமக்கு உதவி பண்றாரு தேர்தலில் ஆட்சிக்கு வரான்னா அவருக்கு அந்த வெற்றியினுடைய அந்த கனிகளை பங்கு போட்டு சாப்பிடணும் அப்படின்றது அவர் நினைக்கிறாரு. அது ரொம்ப நல்ல சிந்தனை தான். திமுக அதிமுக ரெண்டுமே ஊழலில் வந்து திளைத்து இருக்கிறாங்க. இந்த 2 பேருமே வேணாயா, புதுசாக ஒரு ஆள் வரார், வருமானத்தை விட்டுட்டு வியாபாரத்தை விட்டுட்டு ஃபிலிம் வேர்ல்டை விட்டுட்டு வராரு. இப்போ அந்த ஆளுக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்போம், வேற ஒன்றும் இல்லை. இன்னைக்கு மக்கள் வந்து அவரை விரும்புகிறாங்க. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும். ரெபல் டைம்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நவீன். இன்று நம்முடைய அரசியல் விமர்சகர்கள் மதிவானன் சார் தான் நினைஞ்சிருக்கேன். வணக்கம் சார். வணக்கம் சார். பிரவீன் சக்கரவர்த்தி, காங்கிரஸினுடைய பிரவீன் சக்கரவர்த்தி வந்து இன்னைக்கு வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. அதில் வந்து நான் விஜயை சந்தித்தது உண்மைதான் அப்படின்ற ஒரு விஷயத்த உடைச்சிருக்கேன் சார். ஏன்னா இதுக்கு முன்னாடி செல்வ பெருந்தகை போன்ற காங்கிரஸார் வந்து இல்லை அவர் சந்திக்கலை, அது சும்மா ஒரு செய்தி தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு அவரே உடைச்சிருக்காரு. இது எப்படி சார் பார்க்குறீங்க? இது ஒன்றும் பெரிய சீக்ரெட் இல்லைங்க, உலகத்துக்கே தெரியும். இது செல்வ பெருந்தகைக்கு ஒன்றும் தெரியாமல் இருக்கலாம். அவர் வந்து ஏற்கனவே பொதுவெளியில் சொல்லியிருக்காரு, நான் விஜயை சந்தித்தேன் அப்படின்றது. நாங்கள் அரசியல் பேசணும்னு சொல்லியிருக்காரு. அதனால் வந்து இது ஒன்றும் புது செய்தி இல்லைங்க. அதனால தான் பிரவீன் சக்கரவர்த்தி மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி திமுகவினர் முக்கிய நிர்வாகிகள்லாம் பேச ஆரம்பித்தாங்க. அதனால் இது வந்து புதிய செய்தி இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். இன்றைக்கி ஆனால் அவர் சொன்னது கோயம்புத்தூரில் இன்றைக்கி வந்து ஒரு நிகழ்ச்சியில் அவர் செய்தியாளர்களை சந்திக்கும்போது பிரவீன் சக்கரவர்த்தி சொன்ன இன்னொரு விஷயம்தான் நியூஸ். அது என்னன்னா, ஒருத்தர் கேட்குறாரு, சார் இது போல் வந்து நீங்கள் அதிகாரத்தில் பகிர்வு வேணுன்றீங்க, ஆட்சியில் பங்கு வேணுன்றீங்க, ஆனால் அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு உங்கள் செல்வ பெருந்தகை மாநில தலைவர் சொல்கிறாரு, அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அது ரொம்ப வெளிப்படையாக சொல்கிறாரு. சில பேருக்கு வந்து சாப்பாடு போடுற கையை வெட்டுறதுல அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். சில பேருக்கு வந்து கேஸு அது இதெல்லாம் இருக்கும் பெண்டிங்கு. சில பேருக்கு வருமானம் இருக்கும். அதனால் அவங்கவுங்க நோக்கத்தில் அவங்கவுங்க பேசுவாங்க. ஆனால் காங்கிரஸ் கட்சி நிலை இதுதான். அதாவது அரசியலில் அங்கே அதிகாரத்தில் பங்கு வேணும், ஆட்சியில் பங்கு வேணும்னு ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார். என்ன சொல்லாமல் சொல்லிட்டாருன்னா, பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கார் செல்வ பெருந்தகை திமுக ஆட்சியை பயன்படுத்திக்கிட்டு. வணிக இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதனால் அவர் காங்கிரஸ் இன்ட்ரெஸ்ட்டை விட்டுட்டு பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டுக்காக திமுகவுக்கு அவர் சொம்படிக்கிறார்ன்ற விஷயத்த இவ்வளோ வார்த்தைகளில் சொல்ல பளிச்சுன்னு சொல்லிட்டார் அவர். இது வந்து காங்கிரஸ் தாவேகா நோக்கி நகருது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா சார்? அதாவது காங்கிரஸ் நகர்த்துறாங்களா திமுக நகர்த்துதா, காங்கிரஸ் தானாக நகர்ற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா அந்த கிரீஷ் சோடங்கர் கூட என்ன சொல்கிறாருன்னா, எங்களுக்கு வந்து ட்ரஸ்டட் அலை, நாங்கள் ரொம்ப காலமாக இருக்கோம், எங்களுக்கு வந்து நம்பகமான ஒரு கூட்டாளி திமுக, அதனால் நாங்கள் வந்து அவங்களோட தான் இது பண்ணுவோம். அவங்கள நாங்கள் முதல்வரையே சந்தித்தோம், எங்கள் பேச்சுவார்த்தை குழு சந்தித்து டிசம்பர் 15க்குள்ளே நீங்கள் வந்து எங்களுக்கான தொகுதிகள் எண்ணிக்கை நாங்கள் வச்சிருக்கிற கோரிக்கைகள் மேலே உங்கள் ஃபீட்பேக்கை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். ஆனால் இப்போ ஜனவரி ஆயிடுச்சு.
ஆனால் எங்களுக்கு வந்து எந்த பதிலும் திமுக தலைமையிலேருந்து வரலை. த பால் இஸ் இந்த கோர்ட் ஆஃப் டிஎம்கேன்னு சொல்லிட்டார் யார், சோடங்கர். அப்போ திமுக வந்து என்ன, அவங்க பிளான் என்னன்னு நான் நினைக்கிறேன்னா, இப்போ ஏதாவது ஒரு வேளை அவங்க கேட்குற 39-40 தொகுதியை கொடுக்காம பழைய மாதிரி 25 தான் சொன்னால், ஒரு வேளை அவங்க வந்து அதை வந்து ஏற்றுக்கொள்ளாமல் தாவேக்கா கூட போய் அந்த 40 வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாவேக்காவும் மோர் தேன் ஹாப்பி டு அகாமடேட் காங்கிரஸ். அதே போல் தாவேக்கா ஏற்கனவே சொல்லியிருக்கு, ஸ்டாண்டிங் இன்விடேஷன் இருக்குது, எங்கள் கூட கூட்டணி வைக்கிறவங்களுக்கு நாங்கள் ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தருவோன்றது விக்கிரவாண்டியிலே 2 வருஷத்துக்கு முன்னாலே சொல்லிட்டார். அதனால் காங்கிரஸினுடைய இந்த கோரிக்கைகள் நிராகரிக்கப்பட்டால் அவங்களுக்கு வேறு என்ன வழி இருக்குது? இல்லை நீங்கள் என்ன பண்ணாலும் கல்லானாலும் கணவன் ஃபுல்லானாலும் புருஷன்ற மாதிரி காலடியில் கொத்தடிமைகளாக என்ன, காங்கிரஸ் இஸ் எ நேஷ்னல் பார்ட்டி. இப்போ அவங்க வந்து பார்கெயின் பண்ணலாம் இந்த சீட்டு 40. ஆனால் எனக்கு என்னவோ இன்றைக்கி காங்கிரஸ் தலைவர்கள் பேசுகிற பேச்செல்லாம் பார்த்தா இதில் ஒரு கருத்தொற்றுமை ராகுல் காந்தியிலேருந்து கீழே இருக்கிற தொண்டன் வரைக்கும் வந்திருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன். அதாவது என்னன்னா, இவ்வளோ நாள் நம்ம வந்து கூட்டணியில் இருந்தோம், வெறும் அரசியல் கூட்டணி, தேர்தலுக்கு அப்புறம் விட்டுருவோம், நம்மளை வந்து அவங்க மதிக்கவே மாட்டாங்க, தேர்தலுக்கு அப்புறம் அவர் கூப்பிடுவாங்க. அதனால் இனிமேல் அந்த மாதிரி நடக்கக்கூடாது, நமக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்கணும், நம்ம கட்சியை வளர்க்கணும், நம்ம கட்சியை வந்து இப்படி பல்லக்கு தூக்கியே அழியக்கூடாது, 50-60 வருஷமாக அதிகாரத்தில் இல்லாமல் இருக்கிறோம், ஆனாலும் இன்றைக்கும் காங்கிரஸ் கட்சி உயிர்ப்புடன் தமிழ்நாட்டில் இருக்குது, அதனால் இந்த முறை வந்து அதிகாரத்தில் பங்கு கொடுக்கணும், கேட்கணும், அப்படி இல்லைன்னா பெறணும், யார் கொடுக்குறாங்களோன்ற ஒரு நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா தாவேக்க தலைவர் விஜய் அவர்களுக்கும் ராகுல் காந்திக்கும் ஏற்கனவே நல்ல ஒரு நட்பு இருக்குது. ஸோ அவங்க அதை பற்றி கன்சிடர் பண்ணுவாங்களா சார்? ராகுல் காந்தியோ பிரியங்கா காந்தியோ ஒய் நாட் இந்த ஒரு கால் எடுக்கலாமே அப்படின்ட்டு? இல்லை, இது இண்டிவிஜுவலாக இவர் ஃப்ரெண்ட்ஷிப்பு அவர் ஃப்ரெண்ட்ஷிப் இல்லைங்க. டிவிகே இஸ் ஏ பொலிட்டிக்கல் பார்ட்டி, டிஎம்கே இஸ் ஏ பொலிட்டிக்கல் பார்ட்டி, காங்கிரஸ் இஸ் ஏ பொலிட்டிக்கல் பார்ட்டி. அப்போ ஒரு அரசியல் கட்சி தன்னுடைய வளர்ச்சியை, தன்னுடைய இருப்பை அதிகப்படுத்தணும், தக்க வைக்கணும்னு தானே விரும்பும். அப்போ நீங்கள் வந்து இல்லை திமுக வழக்கம் போல் நீங்கள் வந்து எங்களுக்கு சேவகம் பண்ணுங்கள், நாங்கள் கொடுக்குற 2-3 சீட்டை வாங்கிட்டு உட்காந்துட்ருங்க, உங்களுக்கு எந்த பங்கும் இல்லை. இப்போ 2006 நமக்கெல்லாம் தெரியும், கருணாநிதி அவர்களுக்கு பெரும்பான்மை கிடைக்கல தனியாக டிஎம்கேக்கு. மத்திய அரசில் வந்து இவங்கெல்லாம் போயிட்டு போர்ட்ஃபோலியோ துறை வாரியாக செலக்ட் பண்ணி வாங்கியே கூட்டணிக்கு போயிடுவாங்க. அது வாஜ்பாயாக இருந்தாலும் சரி, மன்மோகன் சிங்காக இருந்தாலும் குச்சநாச்சமே கிடையாது திமுகவுக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் பெரும்பான்மை இல்லாத போதும் காங்கிரஸ் பாமக வெளியிலிருந்து கொடுத்த ஆதரவின் காரணமாக ஆட்சி நடத்தியும் அப்போ கூட அவங்க வந்து ஆட்சியில் பங்கு கொடுக்கல. அதனால் வந்துங்க இவங்க வந்து திமுக வந்து அவங்க சிந்தனை வந்து மாற்றணும். இது வந்து பழைய சிந்தனைங்க, கன்சர்வேட்டிவ் திங்கிங்னுவாங்க இல்லையா. இன்றைக்கி காலம் மாறிட்டுருக்குங்க. பக்கத்தில் இருக்கிற கேரளாவில் பாருங்கள், எனக்கு தெரிஞ்சு அங்கே 2 கூட்டணி தான் பல காலமாக ஒரு 30 வருஷமாக ஆட்சி பண்ணிகிட்ருக்கு. ஒன்று காங்கிரஸ் தலைமையிலான யூடிஎஃப், இன்னொன்று மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய தலைமையிலான எல்டிஎஃப். அப்போது ஆந்திராவை பாருங்கள், பக்கத்தில் ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடுவும் பாரதிய ஜனதாவும் அப்புறம் வந்து அந்த பவன் கல்யாண் இவங்க எல்லாம் சேர்ந்து தான் போட்டி போட்டாங்க. ஆனால் சந்திரபாபு நாயுடுக்கே தனி பெரும்பான்மை, அப்சல்யூட் மெஜாரிட்டி ஆந்திரா அசம்பிளியில் கிடச்சிச்சு. ஆனாலும் அவர் என்ன பண்ணுறாருன்னா, பவன் கல்யாணை கூப்பிட்டு டெப்டி சீஃப் மினிஸ்டர் கொடுக்குறாரு, பிஜேபிக்கு கூப்பிட்டு ஒரு 3 மந்திரிங்க கொடுக்குறாரு. அப்போது கூட்டணி என்பது ஒரு நல்ல தத்துவம் தாங்க, ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆனால் திமுக என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரே குடும்பம் ஒரே ஆட்கள் கொள்ளை அடித்து சாப்பிடணும், இதில் யாருக்கும் பங்கு போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இதில் எதுக்காக அவங்க எதிர்க்கிறாங்கன்றது எனக்கு புரியல. இவங்க மத்திய அரசில் எல்லா கட்சியிலையும் பொறுப்பு ஏற்றுக்கிறாங்க, கூட்டணியில் போய் சேர்ந்துக்கிறாங்க. ஆனால் இவங்க ஏன் வந்து இவங்க மாநிலத்தில் கொடுக்க மாட்டேன்றாங்க? கேட்டால் இது சங்கி குரல்ன்றாரு ஒரு எக்ஸ் எம்பி அப்துல்லான்றவர். மாணிக்கம் தாக்கூர் காங்கிரஸ் எம்பி கேட்டார், அதிகாரத்தில் எங்களுக்கு பங்கு வேணும்னு. உடனே சங்கி குரல்னா, நீங்கள் சங்கிக்கிட்டே போய் வாஜ்பாய் கிட்ட கூட்டணியில் இருந்தீங்களா? உங்களுக்கு ஏதாவது யோகியதை இருக்குதா அடுத்தவனை சங்கின்னு பேசுகிறதுக்கு? அப்போ ஏதோ அவங்களுக்கு வந்து பயமாக இருக்குது. ஆட்சியில் பங்கு கொடுத்தா எல்லாம் தெரிஞ்சிடும், கேபினெட் மீட்டிங்கில் எல்லாரும் கலந்துக்குவாங்க.
இன்றைக்கி அப்படி இல்லை, சோலோவாக திமுகவே குடும்ப அரசியல் நடத்திட்டு இருக்காங்க. அப்போ இன்னொரு கட்சி வந்துச்சுன்னா அதுக்கு எல்லா தகவலும் தெரிய ஆரம்பிச்சிடும் இல்லையா? அதுக்கு அவங்க பயப்படுறாங்க. அதான விஷயம். மற்றபடி கூட்டணி ஆட்சி தான் இந்தியா போன்ற நாடுகளுக்கு பொருத்தமானது. ஒரு ஒன்றியத்திலே அது சாத்தியம்னா, இப்போ இன்றைக்கி ஒன்றியத்தில் மோடியும் அதுதானே, அவருக்கு பெரும்பான்மை இருந்தப்போ கூட அவர் கூட்டணி தான் வச்சிட்ருக்காரு. இப்போ பெரும்பான்மை இல்லை, அதனாலும் கூட்டணி இல்லை. அதுக்கு முன்னால் 2 டென்யூர்லேயும் கூட்டணி ஆட்சி தான் நடத்துகிறாங்க. அதனால் கூட்டணியை பார்த்து ஏன் திமுகவும் அதிமுகவும் இப்படி அலறாங்க, அவங்களுக்கு ஏன் அலர்ஜின்னு எனக்கு தெரியல. இல்லை சார், திமுகவுடைய வரலாற்றில் கூட்டணி இல்லாமல் அவங்க ஜெயிச்சதே கிடையாது இல்லை சார். மேபி அதனால் தேர்தலில் கூட்டணி இல்லாமல் ஜெயிச்சிருக்காங்க. நான் ஆட்சியில் கூட்டணியை பற்றி பேசுகிறேன். கூட்டணி அரசு, அதாவது கோயலிஷன் கவர்மெண்ட். தேர்தல் கூட்டணின்றது எவ்வளோ பேர் எல்லா இடத்துலையும் வைக்கிறாங்க. அது ஒன்று 15 கட்சி கூட்டணி எல்லாம் கருணாநிதி வச்சிருக்காரு, அப்பவும் தோத்துருக்கிறாரு, அது வேற விஷயம். கூட்டணி வைக்கிறதாலே ஒரு ஆள் ஜெயிச்சிட முடியாது, கூட்டணி இல்லாதாலே ஒரு ஆள் தோத்தர முடியாதுன்னா அதெல்லாம் சும்மா பேச்சுங்க. பட் சிந்தனையில் மாற்றம் வேணும். கலெக்டிவாக வந்து ஓட்டு கேட்க போகிறீங்க, அப்போ கலெக்டிவாக இதெல்லாம் நிறைவேற்றுற பொறுப்பில் எல்லாரும் இருக்கணும்ல. ஓட்டு கேட்டு அதை முடிச்சுட்டு நீங்கள் போயிடுங்க, ஆட்சியை நாங்கள் பார்த்துக்கிறோன்னா, நீங்கள் செய்கிற தவறுகள், நீங்கள் செய்கிற அந்த ஊழல்களுக்கெல்லாம் அவங்க தானே பொறுப்பேற்றுக்கிறாங்க. மக்கள் அவங்கள தானே, நீங்கள் தானே ஓட்டு கேட்க வந்தீங்கன்னு கேட்குறாங்க. இப்போ காங்கிரஸ் கட்சி கேட்குறது ரொம்ப நியாயமானது. ரொம்ப இதில் வந்து எப்போவோ கேட்டிருக்கணும் அவங்க. அதாவது 2006 இன்சிஸ்ட் பண்ணியிருக்கணும். அதான் தப்பு பண்ணிட்டாங்க சார். இந்த ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற அந்த முழக்கம் வந்து சமீப காலமாக அரசியல் நம்ம கேட்கல. பட் ஆனால் விஜய் அவர்கள் அந்த விக்ரவாணி மாநாட்டில் அறிவித்ததுக்கு பிறகு எல்லா கட்சிகளும் எங்களுக்கு பங்கு வேணும் ஆட்சியில் அதிகாரத்தில் அப்படின்னு. ஸோ அந்த விதையை வந்து விஜய் தூக்கிட்டான்னு எடுத்துக்கலாமா சார் இந்த எலெக்ஷன்? இல்லைங்க, விஜய்க்கு முன்னாலே திருமாவளவன் ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருக்காருங்க. இப்போ விஜய் இதை சொன்னோன்னா அவர் எனக்கு இப்போ அவசரம் இல்லை, எனக்கு இது தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அது ஒரு சந்தர்ப்பவாத நிலை. தமிழ்நாட்டில் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு வேணும்னு முதல்ல குரல் கொடுத்தது விசிகா தலைவர் திருமாவளவன் தான். எதுக்காக இப்போ அவர் வந்து எங்களுக்கு இப்போ வேணாம், பங்கு வேணான்றாருன்னு புரியல. ஆதவ அர்ஜுனா வந்து இதெல்லாம் பேசினாருன்னு தான் அவரை கட்சியிலேருந்து நீக்க வேண்டிய சூழல் இருந்தது. அதனால் இது விஜய் தான் சொன்னாருன்னா நான் சொல்ல மாட்டேன். விஜய் வந்து ப்ராக்டிக்கலாக இருக்கார், ஹானஸ்டாக இருக்கார். ஒரு ஆள் நமக்கு உதவி பண்ணுறாரு தேர்தலில் ஆட்சிக்கு வரான்னா, அவருக்கு அந்த ஃப்ரூட்ஸ் ஆஃப் பவர், அந்த ஃப்ரூட்ஸ் ஆஃப் சக்ஸஸ், வெற்றியினுடைய அந்த கனிகளை பங்கு போட்டு சாப்பிட்ணும் அப்படின்றது அவர் நினைக்கிறாரு. அது ரொம்ப நல்ல சிந்தனை தானே. அடுத்தடுத்து விஜயோட மூவ் எப்படி சார் இருக்க போகுது? ஏன்னா ஒரு பக்கம் வந்து பாமக, அதிமுக, பாஜக கூட்டணி வந்து ஓரளவுக்கு சீல் ஆயிடுச்சு, இன்னொரு பக்கம் வந்து திமுக கூட்டணியும் இதுவாயிடுச்சு. ஸோ விஜய் இன்னுமே தனியாக இருக்காரு சார், அவரை நோக்கி எந்த கட்சிகளும் வரலையே சார். அதாவதுங்க, விஜய் வந்து தனிப்பெரும் செல்வாக்கு பெற்ற தலைவராக இருப்பது உண்மை. ஆனால் என்ன எல்லாரும் யோசிக்கிறாங்கன்னா, 2 விஷயம் பச்சையாக சொல்லணும்னா, விஜய் சீட்டு கொடுப்பாரு, பணம் கொடுப்பாரா, நோட்டு கொடுப்பாரா? இப்போ திமுக 15 சீட்டு கொடுத்தா 15 சி கொடுப்பாங்க. ஏன்னா இதெல்லாம் நம்ம சிபிஐ சிபிஎம் கட்சிகள்லாம் வாங்கி வெளியே வந்ததெல்லாம் நமக்கு தெரியும். அதிமுகவும் அது மாதிரி தான், கூட்டணியில் சீட்டு மட்டும் இல்லை, நோட்டம் கொடுப்பாங்க. அப்போ ஆமாம், அதுதான் இப்போ ரொம்ப யோசிக்கிறாங்க. இது ஒரு காரணம் மற்ற கட்சிகளுக்கு. இவர் அப்படிலாம் செய்ய மாட்டாருங்க. சீட்டு கொடுக்குறோம், நாங்கள் பிரச்சாரம் பண்ணுறோம், மக்கள் ஆதரவோடு ஜெயிக்க வைக்கிறோம், அவ்வளோதான். நோட்டு கொடுக்கறது அப்படின்லாம், அப்போ அந்த நோட்டுக்கு கொடுக்க ஆரம்பித்தா அதுக்கு எங்கே போய் கொள்ளையடிக்கிறது? இது ஒரு பிரச்சனை. அடுத்தது என்னன்னு சொன்னால், விஜய் வந்து இன்னும் ப்ரூவ் பண்ணலன்றது அவங்களுக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது. இப்போது ஃபஸ்ட்டு விஜயகாந்த் வந்தப்போ கூட அவர் வந்து லெஸ் தென் 9-10% தான் நின்று போயிட்டார். அது மாதிரி விஜய் வந்து போனால் தோற்று போயிடுவோமோ, அதிகாரத்தில் இல்லாமல் போயிடுவோமோ. இன்றைக்கி ஆளுங்கட்சி நமக்கு சொல்கிறது ஏதோ ஒரு இடவும் சரி சொல்கிறது செய்கிறது இல்லை, அது வேறு விஷயம். அதனால் அவங்க வந்து ப்ரூவன் மெஜாரிட்டி. ஒருவேளை அடுத்த தேர்தலில் விஜய் வந்து இந்த தேர்தலில் அவருடைய பலத்தை நிரூபிச்சிட்டார்னா, அப்புறம் எல்லாம் ஈமுக்கிற மாதிரி போய் அடுத்த தேர்தல்னு 29லேயே அது காணலாம், நாடாளுமன்ற தேர்தல்லையே. ஸோ அது ஒரு சந்தேகம். இவங்கெல்லாம் என்ன பழந்தின்னு கொட்டை போட்டவங்க, இந்த அரசியல் தலைவர்கள்லாம் எல்லாத்தையும் பார்ப்பாங்க. சீட்டு கிடைச்சா போதாது, ஜெயிக்க வைக்கணும், அதுக்கு வந்து நோட்டு வேணும், இப்படியெல்லாம் யோசிப்பாங்க. ஸோ அதன் காரணமாக இவங்களுக்கு ரெண்டாவதுங்க, விஜயை வந்து ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியாதுங்க.
இப்போ தாவேக்காலேயே 1-2 பேரை தவிர விஜயை நேராக பார்த்து பேசுறது, அவரோட எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஒப்பீனியன் பண்ணுறது 2 பேரும் கூட இருக்குமான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. அப்போது அந்த ஆக்சசபிலிட்டி இல்லை. ஒரு கட்சின்னு சொன்னால் எல்லாரோடையும் பேசணும், எல்லாரோடையும் கலந்து பேசணும், எல்லாரோடையும் இன்ட்ராக்ட் பண்ணல. அதை வந்து விஜய் செய்யாமல் இருப்பது தான் பல தலைவர்கள். இப்போ அவங்க நினச்சா ஸ்டாலினை போய் பார்க்குறாங்க, எங்கே வேணாலும் போய் பார்க்குறாங்க, யாரை வேணால் போய் பார்க்குறாங்க. ஆனால் விஜய் புசியானது பார்க்குறதுக்கே வந்து அப்பாயின்மெண்ட் வாங்க வேண்டி இருக்கலாம். ஸோ இதை நான் என்ன சொல்கிறேன்னா, இதெல்லாம் காரணங்களாக இருக்கலாம். அவங்க வந்து பழகின மெத்தடு, அவங்க போயிட்டா டக்குன்னு போய் நிற்பாங்க, சார் எங்களுக்கு இது செஞ்சு கொடுங்க, அது செஞ்சு, அந்த மாதிரி ஆக்சசபிலிட்டி இருக்குமா விஜய்கிட்ட? ஈவன் ஆட்சிக்கு வரலான்னா கூட தேர்தல் போது கூட சீட்டை பற்றி பேசுகிறோன்னா அவர் ஒரு கமிட்டியை போட்டுருவார். அதிமுகலே அப்படி தான். ஜெயலலிதா அந்த உடன்பாடு கையெழுத்து போடும்போது தான் கீழே இறங்கி வருவாங்க. மற்றபடி பேசுகிறதெல்லாம் இந்த 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள். பட் இங்கே அப்படி இல்லை. ஸ்டாலின், திமுகவில் இருக்கிறவங்க, காங்கிரஸில் இருக்கிறவங்கலாம் ரொம்ப ஈஸியாக ஆக்சசபிள் ஆகுறாங்க. அது ஒரு ரிசர்வேஷனாக இருக்கும் இவங்களுக்கு. இப்போ இருக்கக்கூடிய பிற கட்சி தலைவர்களுக்கு என்ன ஆகுமோ, நமக்கு எதாவது அவமானம் ஆகிடுமோ, கௌரவ குறைச்சல் ஆகிடுமோ, அந்த அச்சம், பயம் ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் உண்மையிலே வந்து சொல்கிறாங்க, போய் அவரை பார்த்துட்டு வந்தவங்க ரொம்ப பணிவோடு, ரொம்ப பெருந்தன்மையோடு, அவரே வந்து உட்கார வச்சு எல்லாருக்கும் காப்பியை அவரே சர்வ் பண்ணுறாரு. ரொம்ப எளிமையானவர். அவரை பற்றி தவறான பிரச்சாரம் தான் வெளியே புதுவெளியில் பரப்புகிறாங்க. ரொம்ப நல்லவர். ஆனால் என்னன்னா, நீங்கள் நல்லவனாக மட்டும் இருந்தால் போதாது. அப்பியர்ஸ் டு பி குட். மனசில் நல்லவனாக இருந்துட்டு புற விஷயங்களில் நல்லவன் போல் இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க? இப்போ பலாப்பழம் ரொம்ப இனிப்பான பழம், ஆனால் அது மேலே எப்படி கரகராக முள்ளாக இருக்குது. உள்ளே பிரித்து சாப்பிட்டா தானே உள்ளே வரணும் இல்லை? அப்போ உள்ளே வந்து அவரோட பேசினவங்க, பழகினவங்க அவரை ரொம்ப மதிக்கிறாங்க, பாராட்டுறாங்க. வெளியே இருந்து பார்க்குறவங்க, ஐயோ அவருக்கு சந்திக்கிறது கஷ்டம்பா, அவர்கிட்ட நம்ம குறைய சொல்ல முடியாது, நம்ம கட்சி பிரச்சனையை பேச முடியாது, ஈஸியாக அவரை போய் சந்திக்க முடியாதுன்ற பரவலான எண்ணம். அதாவது அவர் ஒரு எட்ட முடியாத உயரத்தில் இருக்கிறாரு, அதுக்கு போய் நம்ம ஆசைப்படவானா, கிட்ட கை கட்டுற தூரத்தில் இருக்கிறவங்களோட பேசிக்கலாம் சகஜமான்ற ஒரு எண்ணம். அது தவறான எண்ணம் தான், தவறான எண்ணம். அதை வந்து விஜய் கட்சியும் விஜயும் போக்கிக்க வேண்டிய தேவை இருக்குது. இப்போ இல்லைன்னா கூட வருங்காலத்தில். ஏன்னா அரசியலுக்கு வந்தாச்சுன்னு சொன்னால் யூ ஹேவ் டு மிக்ஸ் வித் பீப்புள். நீங்கள் வந்து உங்களை பார்க்குறதுக்கே அப்பாயின்மெண்ட்டு, பார்க்குறதுக்கே கட்சி ஆஃபீஸில் எல்லாரும் வரணும். இப்போ கருணாநிதி அறிவாலயத்துக்கு வராருன்னா எல்லாம் வந்து பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆக்சசபிலிட்டி இல்லாமல் இருக்குது தாவேக்கால. அதன் காரணமாக நம்ம வழக்கமான கட்சிகள், கட்சி தலைவர்கள் கொஞ்சம் அச்சப்படுறாங்க. அதுதான் நான் நினைக்கிறேன். சார், இது எல்லாத்தையுமே தாண்டி மக்கள் மத்தியில் விஜய் அவர்களுடைய செல்வாக்கு வந்து பல மடங்கு உயர்ந்து வரத்த, தினம் தினம் உயர்ந்து வரத்த நம்மளால் பார்க்க முடியுது. சமீபத்தில் கூட முதல்வர்கள் லேப்டாப்லாம் கொடுத்தாரு மாணவர்களுக்கு. ஆனால் அதெல்லாம் வாங்கிட்டு போய் அதில் டிவிகேயோடைய இது வைக்கிறதுலாம் நம்மளால் பார்க்க முடியுது சார். இந்த இளைஞர்கள், பெண்களுடைய ஓட்டு வந்து விஜய் அவர்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியமாக இருக்கும் சார் இந்த தேர்தலில்? திமுக வந்து எவ்வளோ தப்பாக நினைக்குதுன்னா, மக்களை ஒரு 2000 ரூபாய் 3000 ரூபாய் கொடுத்தோம்னா பொங்கலுக்கு எலெக்ஷன் டைமில் அவங்க நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க. ஒரு 4.25 வருஷம் கழித்து லேப்டாப்பை கொடுத்தோம்னா மாணவர்கள், இளைஞர்களாக நம்மக்கிட்ட வந்துடுவாங்க. அதான் ஓட்டு போடுற அந்த வயது. அதாவது அதை தெளிவாக சொல்கிறார. இந்த லேப்டாப் வழங்குற விழாவில் துணை முதல்வர் அதை மறைக்கவே இல்லையா? மாணவர்கள்லாம் நம்ம ஆட்சிக்கு சப்போர்ட் பண்ணணும், நீங்கள்லாம் துணை நிற்கணும்னு ஓப்பனாக பேசுகிறாரு. இந்த கையில் லேப்டாப் கொடுத்துட்டு இந்த கையில் உங்கள் ஓட்டை கொடுங்கன்றாரு. ஸோ இது எல்லாமே வந்து ஜனங்களுக்கு புரியாதுன்னு நினைக்கிறீங்களா? இவங்களுடைய இந்த கரிசனம், திடீர்னு அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதியம்னு சொல்லிட்டு இன்றைக்கி அறிவிச்சிருக்கிறது பழைய ஓய்வூதியமே கிடையாதுங்க. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனால் மீடியாவில் எப்படி பிரச்சாரம் பண்ணுறாங்கன்னா 23 வருஷம் அரசு ஊழியர்களுடைய கனவை நிறைவேற்றி விட்டார்ன்றாங்க. அது ஃபுல்லாக அயோக்கியத்தனம், தப்பு. அவங்க கேட்டது ஓல்டு பென்ஷன் ஸ்கீம், வேர் யூ நீட் நாட் பே கான்ட்ரிபியூஷன், யூ நீட் நாட் கான்ட்ரிபியூட் எனிதிங் ஃபார் பென்ஷன். அதான் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம். இந்த நியூ பென்ஷன் ஸ்கீம், அப்புறம் வந்துட்டு இது என்ன கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம், இப்போ வந்து இருக்க அஷ்யூர்ட் பென்ஷன் ஸ்கீம், யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம், இது எல்லாமே ஒன்று தாங்க, ஒரே கலவை தான். என்ன
பென்ஷன் வேணுமா 10% நீ மாதம் மாதம் சம்பளத்துலேருந்து பிடிக்க வைக்கணும். அப்போ இதுதான் இதெல்லாம். இது இல்லை ஓபிஎஸ் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் என்பது அந்த ஊழியர் பண்ண சேவையின் காலத்தை மதித்து அவருக்கு வாழ்நாள் பூரா கொடுக்கறது. அவர் இறந்துட்டாருன்னா அவர் மனைவிக்கோ மகனோ வாரிசுக்கு கொடுக்கறது. இப்போ அதெல்லாம் இன்றைக்கி முதல்வர் அறிவிச்சிருக்கு. ஆனால் என்ன பொய்யான பிரச்சாரம் பண்ணுறாங்க, அதான் விஷயம். திரு விஜய் அவர்களுடைய அடுத்த கட்ட பிரச்சாரம் எப்படி சார் இருக்குன்னு நினைக்கிறேன்? ஏன்னா ஒரு 4 மாதம் தான் இருக்குது. இன்னும் அவர் வந்து பல மாவட்டங்களுக்கே போகல, ஒரு சில மாவட்டங்களுக்கு மட்டும்தான் போயிருக்காரு. இதனால 234 தொகுதியிலும் அவரால் பிரச்சாரம் பண்ண முடியுமா? அதுக்கான டைம் இருக்குது, அதுக்கான கட்டமைப்பு இருக்காரு சார்? நான் வந்து தாவேகா கட்சியில் எந்த பொறுப்புலையும் இல்லை. இல்லை சார், நான் வந்து ஒரு பொது பார்வையெல்லாம் கேட்குறேன். அதாவது எப்படி இருக்கணும்னு நான் சொல்லலாம். எப்படி இருக்கும்னு அந்த கட்சியில் இருக்கிறவங்க தான், நிர்வாகிகள் தான் சொல்ல முடியும். ஸோ அதனால் எப்படி இருக்கணும்னா நீங்கள் சொன்ன மாதிரி வெறும் 100 நாள் தான் இருக்குங்க. எனக்கு ஒரு கணக்கு போட்டு பார்த்தா இதுவரையில் அவர் வந்து தொட்டிருக்கிற மாவட்டங்கள் ஒரு 7-8 மாவட்டத்தை தான் தொட்டு இருக்காரு. தொகுதிகள் இல்லை, 234 தொகுதி இருக்குது. அந்த 7-8 மாவட்டத்தில்னா இன்னும் ஒரு 30 மாவட்டம் அவர் டச் பண்ண வேண்டியிருக்கு குறைந்தது தேர்தலுக்கு முன்னால். இப்போ சேலத்தில் வந்து அவங்க டிசம்பர் எண்டுலேயே போடலான்னு பர்மிஷன் கேட்டாங்க. இப்போ இன்றைக்கி தான் பார்த்தேன் நான் பத்திரிகையில், அந்த இது வந்து ப்ரோட்டோகால், ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரோட்டோகால் வந்து ஃபார் ரோட் ஷோஸ், பப்ளிக் மீட்டிங், கான்ஃபரன்ஸு எல்லாம் வெளியாகிருக்கு. அதெல்லாம் இன்னும் கஷ்டமாக இருக்குது. 5000 பேருக்கு மேலே கலந்துக்கிற நிகழ்ச்சிகளை ஆர்கனைஸ் பண்ணுறவன் தலையில் நிறைய பலு, நிறைய சுமை ஏற்றுறாங்க. இப்போ நீங்கள் மனசாட்சியில் கை வச்சு சொல்லுங்கள், 5000 பேருக்கு மேலே திரள்ற கூட்டம் இப்போ இன்றைக்கி வந்து தாவேகாவுக்கு தான் இருக்குது. அதாவது காசு கொடுக்காம தன்னெழுச்சியாக. திமுகவால், அதிமுகவால் திரட்ட முடியும், பணம் செலவு பண்ணி மற்ற விஷயங்கள் சப்ளை பண்ணி. அப்போ இந்த 3 கட்சிகளில் திமுக ஆளுங்கட்சி, அதிமுக எதிர்கட்சி, எல்லாம் நல்லா பணம் வச்சுருக்காங்க, லட்சம் கோடி. இப்போ நேற்று கூட கவர்னர்கிட்ட போய் 4 லட்சம் கோடி வந்து ஊழல் நடந்திருக்குதுன்னு இவர் சொல்கிறாரு. இவங்க கேட்டால் உங்கள் ஆட்சியில் 3 லட்சம் கோடி ஊழல் நடந்துடுவாங்க. ஆக மொத்தம் தமிழ்நாட்டை 67க்கு பிறகு ஆண்ட திமுக, அதிமுக ரெண்டுமே ஊழலில் வந்து திளைத்து இருக்கிறாங்க. இந்த மாநிலத்தினுடைய பொருளாதாரத்தை, மக்கள் வாழ்க்கையை சூறையாடிட்டு இருக்காங்க. அதனால தான் இப்போ இன்றைக்கி மக்கள் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, இந்த 2 பேருமே வேணாயா, புதுசாக ஒரு ஆள் வரார், வருமானத்தை விட்டுட்டு, வியாபாரத்தை விட்டுட்டு, ஃபிலிம் வேர்ல்டை விட்டுட்டு வராரு. இப்போ அந்த ஆளுக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்போம், வேறு ஒன்றும் இல்லை. அவருக்கு இருக்கிற பாசிட்டிவே என்னென்னா, அவர் இது வரைக்கும் ஆட்சியில் இருந்து அதிகாரத்திலேருந்து மக்கள் விரோதமாக எதுவும் நடந்ததில்லை, ஊழலும் எதுவும் பண்ணதில்லை. அதனால் இன்றைக்கி மக்கள் வந்து அவரை விரும்புகிறாங்க. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இது வந்து சிக்கலை உண்டாக்குதுங்க. இவ்வளோ நாளாக நீயா நானான்னு இருந்தாங்க. இவர் போனால் அவர் வருவார், அவர் போனால் இவர் வருவார். இன்றைக்கி வந்து 3ஆவதாக ஒரு ஆள் வந்து த்ரெட்டன் பண்ணுறாரு. இந்த வாட்டி போட்டி என்பது திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இடையில தான் சொல்கிறாருன்னா, அது வந்து மற்ற அரசியல் கட்சிகளெல்லாம் கொஞ்சம் கலக்கமடைய செய்வது உண்மைதானே. அதனால் நீங்கள் கேட்ட கேள்வி என்னென்னா, தேர்தல் பிரச்சாரத்தை வந்து டிலேவே பண்ணக்கூடாது. இப்போ சேலத்துக்கு இம்மிடியேட்டாக அவங்க மீட்டிங் போடணும். ஏன்னா அது ஒரு முக்கியமான மாவட்டம், எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி சொந்த மாவட்டம். இப்போ சேலம், கோயம்புத்தூர், இது போல் முக்கியமான மாவட்டங்கள், கேந்திரங்கள். இப்போ ஜெயலலிதா பீரியடில் என்ன பண்ணுவாங்கன்னா, 4 ஜோனல் கான்ஃபரன்ஸ் மாதிரி போடுவாங்க. எல்லாத்துக்கும் போக மாட்டாங்க. சென்னை, மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர் இந்த மாதிரி போட்டு அந்த ஏரியாவை பூரா திரட்டுவாங்க. இப்போ அந்த மாதிரியாவது ஏதாவது பண்ணணும். இப்போது அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நீண்ட காலம் அரசியலில் இருந்த அனுபவசாலி அவர் வந்து செங்கோட்டையன் வந்து தாவேகால இணைஞ்சிருக்காரு. அது அவங்களுக்கு வந்து நல்லா அவரை பயன்படுத்திக்கலாம். சுற்றுப்பயணத்தை திட்டமிடுவது, தொகுதிகளில் அதே போல் பேசுவதற்கு இப்போ நாஞ்சில் சம்பத்து பெரிய பீரங்கி கிடைச்சிருக்காரு. இப்போ எதிரணிக்கு வந்து எப்படி வைகோ வந்து நல்லா, இப்போ வயசாகிடுச்சு, இப்போ ஒன்றும் இல்லை, ஆனாலும் அந்த காலத்தில் வைகோ தான் வந்து த்ரூ அவுட்டு ஸ்டேட் போய் பிரச்சாரம் பண்ணுவார். அது மாதிரி இன்றைக்கி வந்து இவருக்கு வசதி பண்ணி கொடுத்தாங்கன்னா, நாஞ்சில் சம்பத் வந்து நல்ல எஃபெக்டிவ் பப்ளிசிட்டி பண்ணுவார், கேம்பெயின் பண்ணுவார். ஸோ இது மாதிரிலாம் கொஞ்சம் பிளான் பண்ணணும். ஆனால் என்னன்னா, அவங்க நிர்வாகக்குழு கூடுது, அதில் விஜயே இல்லை. விஜயே இல்லாமல் நிர்வாகக்குழு கூடுது. இது வேறு எந்த கட்சியிலாவது
கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. அப்போ இது மாதிரி இருந்ததுன்னா எப்படி அது வந்து இந்த கட்சியினுடைய ஆர்கனைசேஷனல் ஆக்டிவிட்டீஸ் எப்படி போகும்? அப்போ மிக்ஸ் ஆகணும், அடிக்கடி மீட் பண்ணணும். அதுக்கு வந்து இவர் இன்வால்வ் பண்ணிக்கணும். இப்போ இவரை வந்து பார்க்கறதே, இவர் கலந்துக்கிறதே, கட்சி கூட்டத்துக்கு கலந்துக்கிறதே அது வந்து ஒரு அரிதாக இருக்கும்போது அது வந்து கட்சியின் அமைப்பு வலுப்படுவதையும் விரிவடைவதையும் பாதிக்குமே. ஸோ விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி உண்மையிலே இப்போ வந்து டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டி அப்படின்ற சூழல் இருக்கா சார்? நான் அதிமுக பற்றி யாருமே பெருசாக பேசுறது இல்லை. அவங்களும் வந்து இல்லை, அதிமுக வந்துங்க 1000 தான் சொன்னாலும் அது ஒரு ட்ரெடிஷ்னலாக உள்ள ஒரு கட்சி. இன்னைக்கு ப்ரெசன்ட் டேல எதிர்கட்சி ஒரு 66 சட்டமன்ற உறுப்பினர்கள், அவங்க கூட்டணி 75ல் ஜெயிச்சாங்க. அதை நம்ம அப்படியே ஒன்றும் கணக்கில் இல்லைன்னு சொல்லிட முடியாது. அவங்க வந்து ஈவன் தனியாக நின்று பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டே இல்லாத போது கூட அதிமுக வந்து 1% ஓட்டு இன்க்ரீஸ் பண்ணாங்க லோக்சபா எலெக்ஷனில் தனியாக நின்று. அப்போ அதை வந்து நம்ம குறைச்சி மதிப்பிடல. ஆனால் அவங்க வந்து என்ன தப்பு பண்ணிட்டாங்கன்னா, தமிழ்நாட்டு மக்கள் வெறுக்கிற அந்த பாஜகவோட போய் மறுபடியும் கூட்டணின்னு வச்சு இன்றைக்கி வந்து ஏச்சுக்கும் பேச்சுக்கும் கேலிக்கும் கிண்டலுக்கும் ஆளாயிட்டாங்க. அதனால் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு 18% மைனாரிட்டி ஓட்டு ஆட்டோமேட்டிக்காக இல்லாமல் போகுது. அதுவே அவங்களுக்கு பெரிய, இப்போ இருக்கிறதுல ஒரு 18% வந்து தங்களுக்கு கணக்கிலே வராதுன்னு சொன்னால், இப்போ மிச்சம் இருக்கிற 82%க்கு தான் அடிச்சுக்கணும். அதனால் வந்துங்க அதிமுக அமைப்பு ரீதியாக வலுவானது, தமிழ்நாட்டை மிக நீண்ட காலம் ஆட்சி செய்த கட்சி எல்லாம் ஓகே. ஆனால் இன்றைக்கி அதனுடைய நிலைமை என்ன? அதனுடைய நிலைமை ஒவ்வொரு தலைவராக வெளியே போகிறாங்க. அங்கே வந்து ஒரு ஆளுமை இல்லை. அவர் வந்து தன் நலத்தை பார்க்குறார தவிர பொது நலத்தை பார்க்க மாட்டார் எடப்பாடி. கட்சியை ஒருங்கிணைக்கணும், கட்சியை ஒற்றுமைப்படுத்தணுன்றதுக்கு பதிலாக எதிர்த்து பேசினா விமர்சனம் பண்ண வெளியே தள்ளுறது, அவங்கள நீக்கிறது, இதெல்லாம் வந்துங்க அந்த கட்சியை பலவீனப்படுத்துது. இப்போ பாருங்கள், நிறைய பேர் வெளியே போயிட்டுருக்காங்க. இன்னும் ஒரு சில மாதங்களில் தாவேக்கா வந்து அதிமுகவினுடைய வெளியே வர்ற எல்லாரையும் அடைக்கலம் கொடுக்குற இதுவாக. நான் கூட ரொம்ப நாளைக்கு முன்னாலே சொன்னேன், தாவேக்கா வந்து இன்றைய சூழ்நிலை அப்டேட்டட் மாடர்னைஸ் 2.0 வெர்ஷன் ஆஃப் ஏடிஎம்கே அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ திமுகவுக்கு மாற்று தாவேக்கா தான் என்பது ஆல்ரெடி வந்துடுச்சிங்க தமிழ்நாட்டில் ஜனங்க மத்தியில். அது ஒன்றும் இது கிடையாதுங்க, பொய்யான நெரேட்டிவ்லாம் கிடையாது, அதுதான் வந்துடுச்சிங்க ஜனங்க மத்தியில். ரொம்ப நன்றி சார்.